அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய கிருபையால் அழகிய அழைப்பு அப்படிங்கிற தலைப்பில் நமக்கும் நம்மளுடைய இறைவனுக்கும் உடனான தொடர்பை எப்படி இன்னும் வலுப்படுத்திக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு பிரார்த்தனைகளின் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனையை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் இந்த மனிதனை பற்றி திருக்குரானில் சொல்லும் போது சொல்கிறான், லக்கத ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், நாம் மனிதனை கஷ்டத்தில் படைத்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். இப்போ இந்த கஷ்டத்துக்கு நம்ம யார்கிட்ட வழி தேடுறது, யார்கிட்ட உதவி தேடுறது? இப்போ நம்ம இறைவனான அல்லாஹ்விடம் மட்டும்தான் இதை தேட முடியும். ஏன்னா அல்லாஹுக்கும் அவனுடைய அடியாருக்குமான பந்தங்களில் ஒரு முக்கிய பந்தம் என்னன்னா, நாம் கேட்பது அவன் கொடுப்பது. இப்போது அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு முழு உரிமை இருக்குது. அல்லாஹ் கிட்ட கேட்கறது மட்டும்தான் ரொம்ப சரியானது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அல்லாஹ் கிட்ட எதை கேட்கறது? அப்போ இதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில உதவிகளை சொல்லி இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுத்தராங்க. அஹ்மதில் வரக்கூடிய நபிமொழி இது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை என் அருகில் வந்து என்னுடைய கையை பிடித்துட்டு சொன்னாங்க, முஆதே, நான் அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கின்றேன், எனவே நான் உனக்கு ஒரு அறிவுரையை கூறுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்வரக்கூடிய இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அது என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும்ம ஐன்னி அலா விக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு. இப்போ இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் அலி கிட்ட சொல்கிறாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துவாவை கேட்க நீங்கள் மறந்து விடாதீர்கள் அப்படிங்கிற உபதேசத்தையும் செய்கிறாங்க. அப்போது இந்த துவாவை ரசூலுல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சு அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, அவங்கள போலவே நம்ம அனைவர் மேலேயும் ரசூலுல்லாஹ் அன்பு கொண்டதால் அந்த பிரார்த்தனை நம்ம எல்லாருக்குமே பொதுவானது. இப்போ நம்மளும் அல்லாஹ்விடம் இந்த 3 உதவிகளை கேட்கணும். கேட்குறதுக்கு எவ்வளவோ உதவிகள் இருக்கும்போது ஏன் நம்ம இந்த உதவியை கேட்கணும்? இந்த உதவி கேட்குறதால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு நம்ம துவா செய்யும் பொழுது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்குறோம். எந்த ஒரு அடியான் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுறவங்களா இருக்காங்களோ அந்த அடியாருக்கு அல்லாஹுடைய மன்னிப்பும் நற்கூலியும் கிடைக்குதுன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அஹ்ஸாபுடைய 35வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போது இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ் கிட்ட இறைஞ்சுவது அவனுடைய மன்னிப்பும் மகத்தான கூலியான சொர்க்கத்தையும் தானே. அப்போது இந்த 2 விஷயத்தையும் நம்ம இறைவனை நினைவு கூறுவதால் நம்மளால் பெற்றுக்க முடியும். 2வது எந்த உதவியை ரசூலுல்லாஹ் கேட்க சொல்கிறாங்கன்னா, யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. இந்த பூமியில் வாழும் காலத்தில் நம்ம அல்லாஹுக்கு நன்றி இல்லாத அடியார்களாக வாழும் பொழுது அல்லாஹ் நம்மளுடைய இதயத்தை ரொம்ப இறுக்கமான இதயமாக மாற்றிடுறான். இப்படிப்பட்ட இதயத்துக்குள்ள அல்லாஹுடைய உபதேசம் ஒரு காலும் நுழையாது. அல்லாஹ் இன்னும் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் போது சொல்கிறான், 14வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்தில், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் என்னுடைய அருளை உங்களுக்கு அதிகமாக்குவேன், அதே நேரம் நீங்கள் எனக்கு மாறு செய்தால் என்னுடைய வேதனையை நான் உங்களுக்கு கடுமையாக்குவேன் அல்லாஹ் எச்சரிக்கிறான். இப்போது அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கும் அல்லாஹுடைய வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு நெருக்கடியான வாழ்விலிருந்து தப்பிக்கிறதுக்கும் நிச்சயமாக ஒரு முஹ்மின் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கணும். எப்படி நன்றி செலுத்துறது? நம்மளுடைய இன்பமான நேரங்கள்லையும் நம்மளுடைய துன்பமான நேரங்கள்லையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்லக்கூடிய ஒரு உதவி என்னன்னா, யா அல்லாஹ், உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்காக எனக்கு உதவி செய்வாயாக. சிறந்த முறையில் வணங்குறதுனா என்ன? நீங்களும் அல்லாஹுவை வணங்குறீங்க, நானும் அல்லாஹுவை வணங்குறேன். அது என்ன சிறந்த முறை அப்படின்னா, அல்லாஹுவிற்காக வணங்க வேண்டும். 2வது அந்த இபாதத் நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். 3வது நம்மளுடைய அந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படணும். அப்போது இந்த 3 விஷயங்கள் அடங்கியது தான் சிறந்த முறையில் இபாதத். அப்போது இந்த உதவியையும் அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதை ஒவ்வொரு தொழுகையின் பின்னும் ஓதுங்கள் அப்படின்னு அறிவுரை செய்கிறாங்க. இதை ஒவ்வொரு தொழுகையின் பின்னாடியும் ஓதுவதால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த துவாவை நம்ம மீண்டும் மீண்டும் ஓதுவது நம்மளுடைய மனதிற்கே ஒரு நினைவூட்டலாக இருக்கும். நான் அல்லாஹுவை நினைவு கூறணும். நான் நினைவு கூறுற அடியாராக இருந்தேன் அப்படின்னா அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துகிற வேலையை அடுத்து
செய்யணும். நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அடியானாக இருந்தேன் அப்படின்னா என்னுடைய அமல்களை எல்லாம், என்னுடைய இபாதத்துகளை எல்லாம் இறைவனுக்காக நான் அழகாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலை இந்த பிரார்த்தனை ஏற்படுத்துறனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பின்னும் இதை ஓதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அல்லாஹுவை நெருங்குவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அதை நம்ம செய்ய முடியாது. அல்லாஹுவை நினைவு கூறுறதுக்கு நம்ம முயற்சித்தாலும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அதை நம்ம செய்ய முடியாது. அழகிய முறையில் நான் வணங்கணும்னு நான் நினச்சாலும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அதை என்னால் செய்ய முடியாது. அப்போது இந்த 3 விஷயத்திற்காகவும் ஒருத்தர் பிரார்த்தித்து அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா இந்த 3 விஷயங்களின் மூலம் அவர் உலகத்தில் உள்ள எல்லா நலவையும் பெற்றுக்கொண்டார். அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்குது, அல்லாஹுடைய அருள் கிடைக்குது, நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. அப்போது இந்த 3 விஷயங்களையும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அதன் பின்பு தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவங்களா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டிருக்காங்க. அப்போது இந்த பிரார்த்தனையை நம்மளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இறைவா, உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.